தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று கண்களின் வழியே அன்பை காட்டு தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு வாழும் வாழ்க்கை வேதமாகும் வானம் பூமி வசப்படுமே உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ பாவம் பார்த்தால் நியாயமில்லை பூவும் முள்ளாக மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் வாய மூடு கார்த்திக். இன்னொரு தடவை அந்த பேட்ரிக் பத்தி என்கிட்ட பேசாத. டென்ஷன் ஆயிடுவேன். நீ எந்த பேட்ரிக்க டென்ஷன் பண்ணி சூடேத்திட்டு இப்ப என் மேல கோவப்பட்டா என்ன அர்த்த சித்ரா? சும்மா கிடந்த சங்க ஊதி கடத்தன ஆண்டின்ற மாதிரி சிவனேன்னு கிடந்த பேட்ரிக்க காதல்ன்ற பேரால உசிப்பி விட்டதே நீ தானே. ₹1 கொடுத்து ஒருத்தன அட சொன்னா 9 கொடுத்தாதான் ஓய்வேன்னு சொன்னானா. அந்த மாதிரி இருக்கு உன் கதை. என்ன சொல்ற கார்த்தி? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா சித்ரா? அதாவது பேட்ரிக் கிட்ட நீ காரியத்தை சாதிக்க பணத்தை கொடுத்து சாதிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அவன் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டு அவனை அத்தா மகன் சொன்ன பாரு, அதான் பையன் ஒரேடியா கவுந்துட்டான். இனிமே எழுந்திருக்கவே மாட்டான். எப்ப பாரு சித்ரா புராணம் தான். மார்கழி குளிர்ல காலைல 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு விபூதி பட்டையோட சித்ரா எனக்கு கிடைக்கணும் சித்ரா எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு 108 தடவை தோப்புக்காரனை போட்டுட்டு இருக்கான். பித்தம் வேற தலை கேறிடுச்சு. இனி அவனை திருத்தவும் முடியாது, உன்னை காப்பாத்திக்கவும் முடியாது. இது உறுதி. இல்ல கார்த்தி, நீ நினைக்கிறது தப்பு. அந்த பேட்ரிக்கை என்னால மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இம்பாசிபிள் சித்ரா.
இது நடக்கவே நடக்காது. அந்த பேட்ரிக்கு செக்கும் தெரியாது, சிவலிங்கமும் தெரியாது. எதை பார்த்தாலும் கும்பிடுறான். சித்ராவை கூட்டிட்டு சிவலோகம் போவேன்னு சபதமே போடுறான். வேற யாரையும் அவன் ஏறெடுத்து பார்க்க தயாராவே இல்ல. காதல் வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கான். அவனை எப்படி மாத்த முடியும் சொல்லு? முடியும், முடிச்சு காட்டுறேன். அவன் என் மேல வச்சிருக்கிற அன்பையே பயன்படுத்தி அவன் செய்யறது தப்புன்னு உணர்த்த போறேன். அது முடியாது சித்ரா. தூங்குறவனை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. அந்த பேட்ரிக்கு நீ எம்டிஏ பிராக்கெட் போட்ட விஷயம் நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீதான் வேணும்னு சொல்றான். அவனை என்ன செய்ய முடியும்? எப்படி திருத்த முடியும்? முடியும் கார்த்திக். அது எப்படின்னு நான் பேட்ரிக்கை பார்த்து பேசிட்டு உன்கிட்ட வந்து சொல்றேன். நான் வரேன். என்ன இது எல்லாமே தலைகீழா மாறிட்டு இருக்கு? என்ன சத்யா இங்க? வாங்க ராஜா. வீட்டுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போனதா அம்மா சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்க சத்யா, எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அதுவும் நேத்துல இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இப்ப தங்கச்சி பானு இப்ப கன்சீவ் ஆயிருக்கா. அந்த நியூஸ் கேட்டதுல இருந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. என்ன சத்யா ஒன்னும் பேச மாட்டேன்ற? ஓ, நான் கிஷோரு பானு சந்தோஷமா வச்சு இல்ல, அவன் அயோக்கியன், பானு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டே இருந்த. இப்போ அது பொய்யா போச்சு பாத்தியா? என்ன சத்யா எதுவும் பேச மாட்டேன்ற? பானு தாயாக போறா, அது உனக்கு சந்தோஷமா இல்லையா? பானு தாயாவத நினைச்சு உங்களை மாதிரியே நானும் சந்தோஷப்பட்டேன். ஆனா பானு உண்மையிலேயே சந்தோஷமா இல்ல. என்ன உளர்ற? மறுபடியும் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? புராணம் இல்ல, உண்மை. கிஷோர் திருந்தல. அவன் இன்னும் பழையபடிதான் இருக்கான். என்கிட்டயே பானுவை பத்தி தப்பா பேசுறான். என்ன சொல்ற சத்யா? ஆமா, பானு முழுகாம இருக்கிறத நான் அவங்க அம்மா மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா கிஷோரை சந்திச்சு பேசினப்போ அவன் என்ன சொன்னா தெரியுமா? அப்படியா சொன்ன அந்த ராஸ்கல்? ஆமா ராஜா, அவன் தேவைக்கு பானுவை பயன்படுத்திக்கிறானே தவிர பானுவை உண்மையிலேயே அவன் சந்தோஷமா வச்சிரல. அதை நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்கிட்ட சொல்லிட்டல்ல, கவலைப்படாத. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீ ஏங்க வந்த? என்ன ராம்குமார், முகத்துல என்ன சொல்லும் வெடிக்குது? இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. வாட்ஸ் a ப்ராப்ளம்? உன் மேல கோபப்பட வேண்டிய அவசியம் இப்ப வந்துடுச்சு சித்ரா. அதான் என்னன்னு கேக்குறேன். எப்பவுமே நான் வருவேனா மாட்டேனான்னு வாசல பார்த்து ஏங்கி தவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்ப என்னாச்சு? என் மேல கோவம் ஏற்படுற அளவுக்கு நான் எதுவுமே செய்யலையே. எதுக்கு போய் சொல்ற? செய்யறத செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாம நடிக்கிறியா? உன் சவகாசமே எனக்கு தேவையில்லை. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ பண்ண தப்பால எனக்கு பாலை தெளிச்சு எள்ளும் தண்ணியை ஊத்தி தவசம் கொடுத்துருவான்னு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. தவசம் கொடுத்துருவானா? யாரவன் உங்களுக்கு தவசம் கொடுக்கறவன்? நான் அப்படி செய்ய விட்டுருவேனா? நான் இருக்கும்போது எதுக்காக நீங்க அப்படி கவலைப்படுறீங்க டார்லிங்? டோன்ட் வரி, பி ஹாப்பி. கையடி சித்ரா, இவ்வளவு வில்லங்கமும் உன்னாலதான் வந்த சித்ரா. நான் யார சொல்றேன், எதுக்காக சொல்றேன்னு புரியலையா உனக்கு? சத்தியமா புரியல ராம்குமார். ப்ளீஸ் டெல் மீ தி ட்ரூத். வாட்ஸ் தி ப்ராப்ளம் டார்லிங்?
இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதுல இங்கிலீஷ் வேற. சைத்தான் வேதம் ஊதி பார்த்துச்சு. நானா இங்கிலீஷ் பேசுறத இப்பதான் பாக்குறேன். ராம்குமார், என்ன இப்படி பேசுறீங்க? அப்ப என்ன சைத்தான்னு சொல்றீங்களா? வேற எப்படி சொல்றது? நீ தனியா விதைச்ச, ஆனா அது இப்போ வினையா விளைஞ்சு நிக்குது. என் உயிரை காவு கேக்குது. இப்ப நான் என்ன பண்றது? யார சொல்றீங்கன்னு புரியுற மாதிரி சொல்லுங்க. எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் பிடிக்காது. நேரடிக்கா சொல்றேன். உன்னால ஏமாத்தப்பட்ட பேட்ரிக் இன்னைக்கு என்னை வந்து பார்த்தான். பார்த்தானா? என்ன சொன்னா? சொரக்காக்கு உப்பு இல்லைன்னு சொன்னான். நீ வேற என் வயிற்றுச்சல கலப்பாது. வந்த பேட்ரிக்கு என்னை வந்து மிரட்டிட்டு போயிட்டான். என் உயிருக்கு கெடு வச்சுட்டு போயிருக்கான். என் உயிர் இனியோ நாளைக்கோ ஊசலாடிக்கிட்டு இருக்கு. நீ தயவு செஞ்சு என்னை பார்க்க வர சித்ரா. எங்கேயாவது போயிடு. உங்க நிலைமை எனக்கு புரியுது ராம். உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு. என்ன பண்றது? நீங்க இவ்வளவு வெறுப்பா பேசும்போது எனக்கு போகணும்னு தான் தோணுது. ஆனா எங்க போறதுன்னு தோணலையே. உங்களை விட்டா எனக்கு வேற யாரு தெரியும்? நான் வேற யார்கிட்ட போவேன்? ஒரே குழப்பமா இருக்கு ராம்குமார். குழப்பமே வேணாம் சித்ரா. நீ பொழைக்கிற வழிய சொல்றேன். நான் உங்ககிட்ட பேசுனத மறந்துட்டு நேரா அந்த பேட்ரிக் கிட்ட போ. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. எனக்கு உயிர் பிச்சை கொடு சித்ரா. அடியோட இந்த ராம்குமாரை மறந்துரு. நீ பேட்ரிக்கோட குடும்பம் நடத்து. நீயே நல்லா இருப்ப, நானும் நல்லா இருப்பேன். நீ கிளம்பு. நீங்களா என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? என் குரலை வேற எவனா மிமிக்ரி பண்றான்னு நினைச்சியா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நானே மனப்பூர்வமா சொல்றேன். அந்த பேட்ரிக்க கல்யாணம் பண்ணிக்க. என்னை மறந்துரு. அப்படி சொல்லாதீங்க ராம்குமார். என்னை பார்த்து இறந்துடுன்னு சொல்லுங்க. நான் இறந்துடுறேன். ஆனா மறந்துடுன்னு மட்டும் சொல்லாதீங்க. அது என்னால முடியாது. ஏன் முடியாது? சும்மா சினிமா வசனம் பேசாம நடக்க வேண்டியதை பாரு. என்ன டென்ஷன் படுத்தாது. நான் டென்ஷன் படுத்துறேனா? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. நீங்க என்கிட்ட கண்ணே மணின்னு பேசுனதெல்லாம் மறந்துட்டீங்களா? நம்ம காதல் என்னாச்சு ராம்குமார்? காதல வந்து கத்திரிக்காய். அவன் உயிருக்கு பயந்துட்டு துண்டை காண துணியை காணன்னு ஓடிட்டு இருக்கான். இந்த நேரத்துல காதலை பத்தி பேசுற. இது நியாயமா சித்ரா? கண்ணை முன்னா எம வந்து என் எதிர்க்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. எப்பவுமே அந்த பேட்ரிக் எம கெட்டப்ல வந்து பாசக்கயிறு வீச பாக்குறான். நீ கிளம்பு தாயே. உன்னால பட்ட அவஸ்தை போதும். நீ கிளம்பு. அப்போ நம்ம காதல் அவ்வளவுதானா? நம்ம லவ் காத்துல பறக்க விட்டுட்டீங்களா ராம்குமார்? இன்னுமா அதை பத்தி பேசிட்டு இருக்க சித்ரா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க நான் உயிரோடு இருந்தா தானே? அந்த பேட்ரிக்கு என் உயிருக்கு ஆப்பு வச்சுட்டான். நீ நல்லபடியா கிளம்பு. நல்லா இருப்ப. பேட்ரிக்கு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இரு. அதுதான் எனக்கு சேஃப்டி. நீ கிளம்பு சித்ரா. கிளம்புறேன். ஆனா பேட்ரிக்க கல்யாணம் பண்ணிக்க இல்ல. அவனோட பைத்தியத்தை தெளிய வைக்க போறேன். நான் வரேன். பிறந்தாலும் பாலை ஊற்றுவார், அங்கே இருந்தாலும் பாலை ஊற்றுவார். உண்டாவது ரெண்டானதா, ஊர் போவது நாளானதா, நீ என்று நீ யார் சொன்னது? அது யாராவது சொல்லிட்டு போட்டோம். வா மச்சான், என்ன திடீர்னு மச்சான பார்க்க வந்திருக்க போல இருக்க? பானு எங்க? அவகிட்ட நான் சில விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்ன மச்சானுக்கு அதிகாரம் ரொம்ப பலமா இருக்கு? ஏன் டென்ஷனா இருக்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பானு எங்க? வெளியே போயிருக்கா. அவகிட்டே கேள. அவ வந்த பிறகு எவன் கூட சுத்திட்டு இருக்காளோ யாருக்கு தெரியும்? கிஷோர், நீ இன்னும் மாறல. நான் கேள்விப்பட்டது சரியா போச்சு. என்னதான் கேள்விப்பட்ட? என்ன சரியா போச்சு? ஒன்னும் தெரியாத மாதிரி பேசாதீங்க. நீங்க பானுவை கொடுமைப்படுத்துறீங்களாமே, சித்திரவதைப்படுத்துறீங்களாமே. என்ன நினைச்சிருக்கீங்க மனசுல? தண்ணி போடலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். போலாமா? சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மிருகம் நீ எல்லாம். அப்படியா? மிருகத்துக்கு ஏன் பொண்ணு கொடுத்தீங்க? ஓ, மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் கலப்பு திருமணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே? கவர்மெண்ட்டுக்கு மனு போடுங்க. பணமும் பாராட்டு பத்திரமும் எல்லாம் கிடைக்கும். என்ன கிண்டலா? உங்களை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது.
உங்களை மாதிரி ஒரு அயோக்கியனுக்கு பொண்ணை கொடுத்தேன் பாரு, நானே என்ன செருப்பால் அடிச்சுக்கணும். அடிச்சுக்க, நல்லா அடிச்சுக்க. யார் வேணான்னது? ஏன் பேச மாட்டீங்க? நான் நினைச்சேன்னா இப்போ உங்களை மகளிர் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே உள்ள தள்ள முடியும். என் தங்கச்சிக்காக நான் பாக்குறேன். அடேப்பா, தங்கச்சி மேல அவ்வளோ பாசமா உனக்கு? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என் தங்கச்சி பானுவோட அருமை உங்களுக்கு தெரியல. பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்போ என்ன கழுதைன்னு சொல்ற? வேற எப்படி சொல்றது? பொண்டாட்டிய மதிக்க தெரியாதவன், மனைவியை சந்தேகப்படுறவன் எல்லாம் ஒரு மனுஷனா? நாங்க பானுவை எப்படி அருமை பெருமையா வளர்த்தோம். அவ மேல ஒரு தூசு துரும்பு படாம கூட வளர்த்துருக்கோம். பானு கண் கலங்கி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட தங்கச்சிய நீங்க கை நீட்டி அடிக்கிறீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ராஜா, பாசமலர் படத்தை ஏற்கனவே 10 முறை பார்த்துருக்கேன். நீ வேற புதுசாலாம் ஓட்டி காட்டாத எனக்கு, புரியுதா? நக்கல் பண்றீங்களா? என் தங்கச்சி ஒரு அழகுனை கட்டி கொடுத்து அவ கண்ணீர் வடிக்கிறத பார்த்தாதான் என் வேதனை உனக்கு புரியும். அட போயா, அப்பா அத்தால பத்தியே கவலைப்படுறது இல்ல, தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்கா நான் கவலைப்பட போறேன்? கிளம்பு கிளம்பு, கடை திறக்கிற நேரமாச்சு, நானும் கிளம்பணும். நீங்க கேடு கெட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. என் தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன செய்வ? என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. சாது இருந்தா காடு கொள்ளாது. நான் டென்ஷன் ஆன என் தங்கச்சி விதவே ஆனாலும் பரவாயில்ல, உன்னை போட்டு தள்ளுறேன், ஜாகிரதை. ராஜா நான் ரொம்ப பூச்சி காட்டுறான் நம்ம கிட்டயே. நம்ம யாருன்னு தெரியாது போல இருக்கு அவருக்கு. கிஷோர்னா சும்மாவா என்ன? ஆளுக்கு விளையாடிட்டு இருக்காங்க. சித்ரா, வீணா என் கோவத்தை கிளறாத. நான் சொன்னதுதான். இந்த கல்யாணம் நடக்கும், நடத்தி காட்டுறேன். நான் தான் மாப்பிள்ள, நீ தான் பொண்ணு. இதை யாராலையும் மாத்த முடியாது. சித்ரா, உன் இஷ்டமோ சம்மதமோ எனக்கு தேவையில்லை. நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நீ சொல்லியா கேட்க போற? தை மாசம் 5ஆம் தேதி நம்ம கல்யாணம் நடந்தே தீரும். என்ன கேன பையன் நினைச்சியா? இந்த கல்யாணம் நடக்கல, உன்னை வெட்டி கூறு போட்டுருவேன். ஜாக்கிரதை. என்ன சித்ரா, என்ன வச்சிட்டு இருக்க? என்ன ஒரு மாசத்துல கல்யாணம், அத பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. என்ன நக்கலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படியும் உனக்கும் பேட்ரிக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது. அதான் சொன்னேன். பேட்ரிக் வேற ரொம்ப நல்லவன், ரொம்ப அழகு, அறிவுள்ளவன். அப்புறம் என்ன, வருங்கால கணவன் அவன்தான். அது மட்டும் நடக்கவே நடக்காது. என் உயிர் போகுமே தவிர என் கழுத்துல அவன் கட்டுற தாலி ஏறாது, தெரிஞ்சுக்கோ. அட நீ வேற சித்ரா, நீ என்ன அந்த எம்டி கல்யாணம் பண்ணிட்டு கோடீஸ்வரி அவனு பாக்குறியா? அதுக்கு அந்த பேட்ரிக் சம்மதிக்கவே மாட்டான். உன் உயிர் மிஞ்சணும்னா அந்த பேட்ரிக் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதுதான் விதி. இன்னாருக்கு இன்னாருன்னு கடவுள் எழுதி வச்சுட்டான். அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன கார்த்திக், நக்கல் பண்றதுக்கு அளவே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்க? நக்கல் பண்ணல, அவன் உன் மேல உயிரா இருக்கான், அதத்தான் சொல்றேன். இந்த சித்ராக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. யாரு என்னன்னு தெரியாம தப்பு பண்ற அந்த பேட்ரிக். என்ன பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏதோ நல்ல மூட்ல இருக்கான், அதனால நீ தப்பிச்ச. இல்ல அவ்வளவுதான். அவ்வளவுதானா? என்ன பண்ணிடுவான்? அவனுக்கு கோவம் வந்ததுன்னா உன்னை கடத்தி சின்ன பின்னமாக்கிடுவான். அப்புறம் தாலி கட்டி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுவான். அதுக்கு பேசாம நீ ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடலாம். இல்ல எல்லாம் நான் பார்த்துப்பேன்னு சொன்னா காலத்துக்கும் அவனுக்கு அடிமையா தான் இருக்கணும். ஏய் கார்த்திக், எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்கு. ஒரு பொண்ணு நினைச்சா எந்த காரியத்தையும் சாதிப்பா. அவனை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். நீ மாத்துவ, ஆனா அவன் மாறணும்ல. நீ அவன்கிட்ட போய் அண்ணன் ஃப்ரெண்டுன்னு சொன்னன்னு வெயி, அவ்வளவுதான். அன்னைக்கே உன்னை பொண்டாட்டி ஆக்கிடுவான். அதனால அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்க. அவனை மாத்துறன்ட்டு உன் உயிரை விட்டுற போற. அதனால பேசாம அவனே கல்யாணம் பண்ணிக்க சித்ரா. அந்த எம்டி இருக்கானே, அவன் சரியோட பயந்தாங்கொல்லி. அந்த பேட்ரிக் போய் அவனை மிரட்டினா ஒரேடியா பயந்துருவான். உன்னை கிட்ட கூட சேர்க்க மாட்டான். அவனை நம்பி இருக்காத. நான் யார நம்பியும் இல்ல.
இப்ப வர வர உன் பேச்சு சரியில்லை கார்த்தி. என்ன பேசுற, யார்கிட்ட பேசுறேன்னு மறந்துட்டு பேசுற. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ என்கிட்ட தான் வரணும். பேட்ரிக் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவனை எப்படி சமாளிக்கணும்னு பிளான் போட்டுட்டேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. மத்தவங்களுக்கு உபதேசம் பண்றத நிறுத்து முதல்ல. ஏதோ சொல்லணும்னு சொன்னேன், அப்புறம் உன் இஷ்டம். நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்கிட்ட தான் வந்து நிக்க போற. அப்ப பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன்.